சாந்தாகாரம் புயகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 7ஆம் நாள் 21/6/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் நிறைய வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். நம்முடைய மனசு நல்லதாக இருந்தால் எந்த நாளும் நல்ல நாள் தான். நாம் பெரியவர்களை வணங்குவது, குருவானவர்களை போற்றுவது, ஆசிரியர்களை வணங்குவது, பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, இது எல்லாம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல நாட்களாகவே அமைந்து கொண்டிருக்கும். அதில் எந்த சந்தேகம் நமக்கு தேவையில்லை. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஏகாதசி விரதம். இந்த மாதங்கள் தோறும் 2 பட்சங்களிலும் இந்த ஏகாதசி விரதம் வரும். இந்த ஏகாதசி என்கிற பொழுது ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. இந்த 1ஓடு 10 சேர்க்கின்ற பொழுது 11. 1ஓடு 10 கூட்டினால் 11 ஏகாதசம். அதுதான் ஏகாதசி என்று அந்த திதியிலே வரும். இப்போ நவமி, நவ என்றால் 9, அட்டமி 8, தசமி 10, ஏகாதசி தசமண்ணா 10, ஏகமண்ணா 1, 10ஓடு கூடிய 1 11. இது வளர்பிறை ஏகாதசி என்கிற பொழுது அமாவாசை வந்து 11ஆவது நாள் ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி. பௌர்ணமி வந்து 11ஆவது நாள் தேய்பிறை ஏகாதசி என்று இந்த வளர்பிறை தேய்பிறையிலே வருகின்ற ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜைகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், உற்சவங்களை நாமும் கலந்து இறையருளையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய இந்த விரத காலங்களிலே விஷ்ணு ஆலயங்களிலே நாம் சென்று பிரார்த்தனை செய்வது. ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையூர் செல்லக்கூடாது. விஷ்ணு ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய வளவில் இருக்கின்ற துளசி செடிகளிலிருந்து துளசியை ஆய்ந்து எடுத்துக்கொண்டு போய் பூஜைக்கு அர்ச்சனைக்கு பூமாலைக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பு. இந்த ஏகாதசி நாளில் துளசி செடியிலிருந்து துளசியை உடைக்கக்கூடாது. முதல் நாளே எடுத்து நாம் துப்புரவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நல்லதாக இருந்தால் நமக்கு வாழ்வில் நடப்பவை எல்லாமே நல்லதாக அமையும். எந்த கவலையும் நமக்கு தேவையில்லை. நல்ல உள்ளம் நமக்கு இருந்தால், நல்ல எண்ணங்கள் இருந்தால், சிந்தனைகள் நல்லதாக இருந்தால், செயல்கள் நல்லதாக இருந்தால், அனைத்தும் நடப்பவை எல்லாமே நமக்கு நல்லதாக அமைந்து
வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தம்முடைய முதல் சீடர்களை அழைத்தார் என்று மாற்கு நற்செய்தியாளர் கூறுகின்ற பொழுது, என் பின்னே வாருங்கள் என்று சீமோனையும் அந்திரியாவையும் அழைக்கின்றார். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் மீன்பிடிகாரராக மீனவர்களாக இருந்தவர்கள். நீங்கள் என்னை பின்பற்றினால் மனிதர்களை பிடிப்பவராக உங்களை ஆக்குவேன் என்று சொல்லி ஒரு உயர்வான அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் தங்களுடைய அந்த வலைகளை விடுத்து, அதாவது உழைப்புக்கான வாழ்வாதாரத்திற்கான அடிப்படையை கை நெகிழ்ந்து இயேசுவை பின்பற்றுகின்றார்கள். பின்பு சற்று தூரம் செல்லுகின்ற பொழுது இன்னும் யோவானையும் யாக்கோப்பையும் பார்த்து அவர்களையும் அழைக்கின்றார். அப்பொழுது அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த வலையையும் விடுத்து படகையும் விட்டு தம்முடைய தந்தையை மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டு இந்த 2 சீடர்களும் இயேசுவின் பின்னாலே செல்லுகின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? இறைவன் எங்களை அழைக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய முழு வாழ்வையும் அவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். முழு வாழ்வையும் அர்ப்பணம் செய்கின்ற பொழுது நாங்கள் இறைவனிலே முழுமையாக தங்கி இருக்கின்றோம், இறைவனை முழுமையாக நம்புகின்றோம் என்ற அடிப்படை உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொழில் செய்வது எங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு வருவாய் இருக்க வேண்டும், பொருளாதார அபிவிருத்தி இருக்க வேண்டும், எங்களுக்கு பணம் வேண்டும், செல்வம் வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும். இவர்கள் இதை விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் முழுமையாக இந்த தொழிலை விட்டுவிடவில்லை. அவர்கள் இந்த தொழிலே இருக்கின்ற அந்த நம்பிக்கையை விடுத்து கடவுளை நம்பினார்கள். பின்பு அவர்கள் இரவு முழுவதும் மீன் பிடிப்பதற்காக சென்றிருந்தும் ஒரு மீனையும் பிடிக்கவில்லை என்று அவர்கள் மனமுடைந்து போயிருக்கின்ற வேளையிலே இயேசு கூறுகின்றார், நீங்கள் வலையை வீசுங்கள் என்று. அப்பொழுது அவர்கள் வலையை வீசிய பொழுது ஏராளமான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று நற்செய்தி கூறுகின்றது. இங்கு நாங்கள் முதலில் கடவுளை நம்ப வேண்டும். எங்களுடைய சொந்த பலத்திலே, ஆற்றலிலே, திறமையிலே, எங்களுடைய செல்வம், எங்களுடைய சொத்துக்களிலே, பணத்தில் மட்டும் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த கடவுளுடைய வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே உணர முடியாமல் போகலாம். நாளை ஒவ்வொரு கிறிஸ்தவரும், கிறிஸ்துவினுடைய சீடராகின்றவர்களும் கடவுளிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் அடித்தளத்திலே எப்பொழுதும் அத்திவாரமாக, ஒரு கட்டிடத்திற்கு அத்திவாரமாக இருப்பது போல இறை நம்பிக்கை, விசுவாசம் என்கின்ற அந்த ஆழமான இறை நம்பிக்கை எங்களுக்கு சரியான முறையிலே சீர் செய்யப்பட்டிருந்தால், அதாவது கடவுளை முழுமையாக நான் நம்புகின்றேன் என்று அடிக்கடி அந்த ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய மனநிலைகளும் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய நலத்தையும் இந்த ஆழமான இறை நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றதாக இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் இறை நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு நிச்சயமாக ஒரு செல்வம் கொளிக்கின்ற, மன நிறைவு பெறுகின்ற,
திருப்தியோடு வாழுகின்ற, ஆண்டவருக்கு புகழ் கூறக்கூடிய அளவிற்கு இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருடைய வாழ்வும் இறைவனுடைய கரங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைவதற்கு இறைவனுடைய அருள் வளங்களுக்காக கேட்டு நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதை தொடங்குகின்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சில நற்செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். இறைவன் இந்த சமுதாயத்திலே மக்களை நல்லவர்களாக, தன்மானமுள்ளவர்களாக படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சுயமரியாதையை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பக்குவமும் பழக்க வழக்கமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாம் அடுத்த மனிதரை பற்றி எப்பொழுதும் நல்ல செய்திகளையே பேச வேண்டும். அடுத்த மனிதர்களை பற்றி இழிவான செய்திகளை பேசி அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது. அடுத்த மனிதர்களை நாம் எப்பொழுதும் மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கும் கூட அந்த பழக்கத்தை தான் நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்கள். லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா. எங்களில் சிறியவர்களுக்கு அன்பு காட்டாதவனும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தானவனும் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் இந்த நற்செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது நமது சமுதாயத்திலே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் யாரென்றால் சிறியவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்ற இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த செய்தி நமக்கு தருகின்ற ஒரு சிறந்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இங்கு பெரியவர்கள் சிறியவர்களையும் மதிக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களையும் மதிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலைமை சமுதாயத்திலே உருவாகுமானால் சமுதாயத்திலே நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள், மக்களை மதித்து நடக்கின்ற நல்ல தன்மைகள் இதன் மூலமாக உருவாக இடம் உண்டு என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மனிதன் மனிதனை மதித்து நடக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமது சிறார்களுக்கு, நமது மாணவ மாணவிகளுக்கு நாம் ஊட்டுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியைகளை மதிக்க வேண்டும். இப்படி பிறரை மதித்து வாழுகின்ற நல்ல பண்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற இந்த நற்செய்தியை நமது சந்ததிகளுக்கு, சமுதாயத்துக்கு, சிறார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இந்த செய்தியை இன்றைய காலை பொழுதிலே உங்களுக்கு நான் கூறி இன்றைய நாளை தொடங்குவதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.